வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் ஹார்ட்வேர் மல்டி த்ரெட்டிங் அப்படின்ட்டு பார்த்தின கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக நல்லா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். த்ரெட்டுன்னா என்னென்னா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸ் சேர்ந்தது தான் ஒரு த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு அப்படியே ஹார்ட்வேர் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் புரிஞ்சிடும். அதாவது இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸர் இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிட்டோன்னா, கம்ப்யூட்டரில் ப்ராசஸர் நம்ம சிபியூவில் வைப்போம். சிபியூ ப்ராசஸர் ஒரு ப்ராசஸர் ஹீட் ஆகும். அதனால் மேலே ஒரு ப்ராசஸருக்கு மேலே ஒரு ஃபேன் மாட்டியிருப்பாங்க. அந்த ப்ராசஸர் மேலே அந்த ஃபேன் மாட்டுறதுக்கு முன்னாடி அது ப்ராசஸருக்கு மேலே ஒரு கூலிங் ஃப்ளூயிட்டு ஒன்று தடவுவாங்க. அதாவது அது கூல் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஃப்ளூயிட் மாதிரி. அதையும் மீறி நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸர் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கூலாக பார்த்துக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸர் ஃபேன் வச்சுருக்காங்களே, அதேமாரி அந்த ப்ராசஸரு ஒரு ப்ராசஸாக ஹேண்டில் பண்ண, அதாவது இப்போ ஒரு கேமிங் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் நிறைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராசஸரோட ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இப்போ ஒரு 5 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, அந்த 5 அப்ளிகேஷனும் ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். அந்த ஒரு அப்ளிகேஷனே தான் ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸரில் போய் ப்ராசஸ் ஆகி தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. அந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம ஒரு த்ரெட்டாக பிரிப்போம். அந்த எல்லா த்ரெட்டையும் சேர்த்தா தான் ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. அந்த த்ரெட்டு எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா, த்ரெட் பூல் அப்படின்ட்டு ஒரு இதுலேருந்து தான் வருது. இப்போ இந்த த்ரெட்டு ஓஎஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓஎஸ் அதாவது இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹை குவாலிட்டியான கேம் நீங்கள் வேறு பழைய 1 GB ரேம் உள்ள கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறம் ப்ராசஸர்லாம் பழைய ப்ராசஸரு அதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்யூட்டரை அந்த கேமை ரன் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேமு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரன் ஆகும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சில நேரம் ஓப்பனே ஆகாமல் இருக்கும். இது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேமுக்கு அவைலபிளான த்ரெட்டு, அதாவது அந்த கேமுக்கு அவைலபிளான கிராஃபிக்ஸு அந்தமாரி இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு த்ரெட்டு. அது கேமுக்கு அவைலபிளான த்ரெட்டு கிடைக்காதனால உங்களுக்கு அது கேம் ஓப்பன் பண்ண ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணாலும் ஸ்லோவாக இருக்கலாம். இதனால தான் உங்களுக்கு அந்த சில ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டக் ஆகுது. இதுதான் அந்த த்ரெட்டோட மெயின் கான்செப்டே. அந்த த்ரெட்டு கரெக்டாக அலோகேட் ஆகினா தான் உங்களுக்கு எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு ப்ராசஸரில் ரன் ஆகும்போது நல்லா ஸ்பீடாக உங்களுக்கு அவுட்புட் தரும். இந்த த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸரில் ஓவர்லேப்பிங் ஃபேஷன் மூலமாக தான் அரேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு த்ரெட்டு போச்சுன்னா அந்த த்ரெட்டு வேலையை முடிச்ச பிறகு திருப்பி அடுத்த த்ரெட் வரும். அந்தமாதிரி ஓவர்லேப்பிங் ஃபேஷன் மூலமாக தான் உங்களுக்கு ப்ராசஸரில் அதை ஆக்சஸ் பண்ணும். இதுதான் ஹார்ட்வேர் மல்டி த்ரெட்டிங். அதாவது ஒரு ஹார்ட்வேர் ப்ராசஸர், ஒரு ஹார்ட்வேர் மல்டிபிள் த்ரெட் ப்ராசஸரை ஆக்சஸ் பண்ணுது. அதாவது ஒரு ப்ராசஸரை நிறைய ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணுது அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள் த்ரெட் ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் ஹார்ட்வேர் மல்டி த்ரெட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் ஒரு இண்டிவிஜுவல் த்ரெட்டுக்கும் ஈச் த்ரெட் ஆஸ் ரெஜிஸ்டர் ஃபைல்னால் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் த்ரெட்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது இந்த த்ரெட்டு இந்த வேலையை பார்க்கணும் அந்தமாரி. அதேமாதிரி ஒரு த்ரெட்டுக்கும் ப்ரோக்ராம் கவுண்டர் தனித்தனியாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் கவுண்டரும் இப்போ இந்த த்ரெட்டு முடிச்ச பிறகு அடுத்த த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த த்ரெட்டோட அட்ரஸ் வேணும்ல. அதனால் ஒரு த்ரெட்டுக்கும் ப்ரோக்ராம் கவுண்டர் இண்டிவிஜுவலாக இருக்கும், ரெஜிஸ்டர் ஃபைலும் இண்டிவிஜுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அந்த த்ரெட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்விட்சிங் ஆஃப் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு த்ரெட் வேலையை முடிச்ச பிறகு அடுத்த த்ரெட் வருது, அது அடுத்த த்ரெட் ஸ்விட்ச் ஆகுது, அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த ஸ்விட்சிங் ஆஃப் த்ரெட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு ஃபைன் கிரைன்டு மல்டி த்ரெட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபைன் கிரைன்டு மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு த்ரெட்டு ஒரு ப்ராசஸருக்குள்ளே வருதுன்னா அந்த த்ரெட்டு வேலையை முடிச்ச பிறகு தான் அடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்த த்ரெட் வரும். அந்தமாதிரி ஒரு த்ரெட்டாக ஒரு 10 த்ரெட் இருக்குன்னா 10 த்ரெட்டும் ஒன்றா போகும். அதாவது உங்களுக்கு ஓஎஸ் கான்செப்ட் படி சொல்லணும்னா ரவுண்ட் ராபின் ஃபேஷன் மூலமாக போகும். ரவுண்ட் ராபின் ஃபேஷன்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு த்ரெட்டும் இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட் 5 மினிட்ஸ் எடுத்துக்குது ரன் ஆகிறதுக்கு, அந்த அடுத்த த்ரெட் 10 மினிட்ஸ் எடுத்துக்கும், அடுத்த த்ரெட் 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அந்தமாதிரி ஒரு த்ரெட்டும்
ஒரே ப்ராசஸரில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த ஃபைன் கிரெயின்டு மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். அந்த ஃபைன் கிரெயின் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்டுக்கு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஸ்லோ டவுன் நடக்கலாம். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஸ்லோ ஆச்சுன்னா மற்ற எல்லா த்ரெட்டும் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லா த்ரெட்டும் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிலேயில் வந்து நீங்கள் அந்த நாப் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒரு ஆள் கொடுத்த பிறகு தான் நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் ஓட ஆரம்பிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு யார் ஓட ஆரம்பிக்கிறாளோ அவங்க ஸ்பீடாக வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கு உடனே கிடைக்கும். உடனே நம்ம அடுத்த ரவுண்ட் நம்ம அடுத்த ஆள்கிட்ட கொடுக்குறதுக்கு நம்ம ஓடலாம். அந்தமாரி அந்த ஸ்டிக்கு நம்மளுக்கு ஸ்பீடாக கொடுத்தா தான் நம்ம ஓட முடியும். அந்தமாரி தான் இதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு இது த்ரெட்டை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லா த்ரெட்டும் இருக்கும். நம்ம எக்ஸிக்யூட் ஆகலாம், நம்ம எப்போ எக்ஸிக்யூட் ஆகுவோம் அப்படின்ட்டு. அதனால் இந்த கான்செப்ட், அதாவது ஃபைன் கிரெயின்டு மல்டி த்ரெட்டிங்கில் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபைன் கிரெயின் மல்டி த்ரெட்டிங்கில். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்விட்சிங் த்ரெட்டு டைப் என்னென்னா கோர்ஸ் கிரெயின் மல்டி த்ரெட்டிங். இந்த கோர்ஸ் கிரெயின் மல்டி த்ரெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு த்ரெட்டு தான் எல்லா எக்ஸிக்யூஷனையும் பண்ணும். இப்போ இந்த எக்ஸிக்யூஷனு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த த்ரெட்டுலாம் என்னத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம MIPS இம்ப்ளிமெண்டேஷன் படித்தோம். அதில் வந்து ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன், சப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி படிச்சிங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, த்ரெட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஃபைலும் இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்டரும் இருக்கும். ரெஜிஸ்டர் ஃபைல் தான் எதுக்குன்னா, இந்தமாதிரி ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் பாஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. அதனால் அந்த த்ரெட்டு வந்து அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அந்த த்ரெட்டு யூஸ் ஆகுது. அந்த த்ரெட்டு தான் அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அது ப்ராசஸருக்குள்ளே போய் நம்மளுக்கு அந்த எக்ஸிக்யூட் ஆன்சரை நம்மளுக்கு தருது. இப்போ இந்த கோர்ஸ் கிரெயின் மல்டி த்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு த்ரெட்டு தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எல்லா த்ரெட்டையும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது எப்படின்னா, ஒரு ஒயருமே எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரில் வந்து நம்ம அந்த கரண்ட் அந்த பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்தமாரி தான். அதேமாரி இப்போ ஒரு த்ரெட்டு வருதுன்னா, அந்த த்ரெட்டு அந்த வழியாக பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம், இதில் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும்போது அது பாதிலே நம்ம மெதுவாக போகலாம், இல்லை லேட்டாக ஆகலாம். அந்தமாரி இல்லை. அது அந்த போகிற வழி வந்து அதுக்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த த்ரெட்டுக்கு. அதாவது இந்த த்ரெட்டு வந்து இந்த டைம்குள்ளே ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் அந்த ப்ரெஷர் மூலமாக மூவ் ஆகும்போது உங்களுக்கு இதில் வந்து நல்லா ஃபாஸ்ட் ஆக்சஸ் கிடைக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, திடீர்னு ஒரு த்ரெட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் என்ன ப்ராப்ளமும் இல்லைன்னா, அது அந்த ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த போகிற வேலையை எடுத்துகிட்டு அந்த ஒரு த்ரெட்டை விட்டுட்டு அடுத்த த்ரெட்டில் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பி அடுத்த த்ரெட் அதேமாரி. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, போன ஃபைன் கிரெயின்டு மல்டி த்ரெட்டிங்கில் ஒரு த்ரெட்டாக ஒரு 10 த்ரெட் இருக்குன்னா 10 த்ரெட்டு ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் அதேமாதிரி தான் அந்த 10 த்ரெட்டு ஒரே த்ரெட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஒரு த்ரெட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த த்ரெட்டில் அடுத்த த்ரெட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆக முடியும். இதுதான் கோர்ஸ் கிரெயின்டு மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நம்ம அந்த ஃபைன் கிரெயின்டு மல்டி த்ரெட்டிங்கில் நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதாவது அதில் வந்து ஸ்லோ டவுன் எக்ஸிக்யூஷன் அப்படின்ட்டு இருக்குட்டு பார்த்தோம். ஆனால் இதில் அது கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரே த்ரெட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குது. ஆனால் அந்த ஒரு த்ரெட்டு ஃபெயில் ஆச்சுனால அடுத்த த்ரெட்டு வருது. அடுத்த த்ரெட்டு வந்து மற்ற எல்லா வேலையும் கண்டினியூ பண்ணுது. அதனால் இதில் ஒரு இந்த ஸ்லோ டவுன் அப்ரோச் இதில் வராது இந்த கோர்ஸ் கிரெயின் மல்டி த்ரெட்டிங் கான்செப்டில். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்விட்சிங் த்ரெட் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸ் மல்டி த்ரெட்டிங். இந்த சைமல்டேனியஸ் மல்டி த்ரெட்டிங் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அலோகேஷன்லாம் இல்லை, எத்தனை த்ரெட்டு வேணால் சைமல்டேனியஸாக ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த சைமல்டேனியஸ் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். இதோட ஸ்பெஷலே அதான். அதாவது எந்த ஸ்லோ ஆக்சஸும் இதில் நடக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் எக்ஸிக்யூஷன். ஒரு த்ரெட்டும் நம்மளுக்கு ஒரு த்ரெட்டு ஃபெயில் ஆச்சுனாலும் அது கவலை இல்லை, அடுத்த த்ரெட்டு உடனே எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது ஃபெயில் ஆச்சுனாலும் அடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த த்ரெட்டிங் ஸ்விட்சிங் ஆஃப் த்ரெட்ஸு டோட்டலாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ், அந்த சர்ச் பாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு டெய்லி ஒரு கூகுள் பிக்சர் வரும். இதுக்கு ஒரு நியூஸுக்கு அந்த ஏற்றமே கூகுள் பிக்சர் வரும். அதுக்கப்புறம் மேலே அந்த இன்னொரு பாக்ஸ் வரும், சர்ச் பாக்ஸு. அந்தமாதிரி ஒன்று எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நீங்கள் திடீர்னு அந்த கூகுள் அந்த சர்ச் பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது ஃபெயில் ஆச்சுன்னா அது ஃபெயில் ஆகணும்னு உங்களுக்கு அப்படியே அந்த ப்ராசஸே நின்றாது. ஏன்னா உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அது ஒரு த்ரெட்டு,
அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த அடுத்த த்ரெட் வந்துடும். அந்தமாரி தான் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கூகுள் குரோம் வச்சு ஒரு இந்த ஸ்விட்சிங் ஆஃப் த்ரெட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஹார்ட்வேர் மல்டி த்ரெட்டிங் கான்செப்டோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.